இந்த அஷ்டமத்து சனி காலங்கிறதால சில படங்கள் தோல்வியை தழுவிருக்கலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. என்றைக்குமே அவர் வந்து ஒரு அல்டிமேட் ஸ்டார். அஜித்னா அல்டிமேட் ஸ்டார் தான், அது கரெக்டாகவே இருக்கும், அதில் எந்த ஃபெயிலியரும் இல்லை. அதேமாதிரி தன்னுடைய சக போட்டியாளனாக இருக்கக்கூடிய விஜய் சாரையும் ரொம்ப மதிப்பார். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டுங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு ஜென்டில்மேன் தான் அவர். என்றைக்குமே அவருடைய தளத்தில் சரியாகவே இருப்பார். இனி வரக்கூடிய காலம் அவருக்கு அனைத்து படங்களும் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு பொற்காலம் தான் சொல்ல முடியும். இதை மாதிரி விருதுகளாக இருக்கட்டும், ரேஸில் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவார். அஷ்டமத்து சனி யாருக்கு வந்தாலும் அவங்களுக்கு பயங்கரமான கஷ்டம் நஷ்டம் ஏற்படும். ஆனால் அஜித்துக்கு விடாமுயற்சிங்க ஒரே ஒரு படம் மட்டும்தானே சரியாக போகலை. இல்லை, நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். அஷ்டமத்து சனிங்கிறது மொத்தமே 2.5 ஆண்டு காலம் தான். விடாமுயற்சி படம் சரியாக போகாதோட விடாமுயற்சி காலம் அந்த படம் எடுக்கிறதுலேயே நிறைய சிரமம் வந்துச்சு. படங்கள் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் தேதி தள்ளி போச்சு, ஷூட்டிங் தள்ளி போச்சு, ஷூட்டிங் நின்றுடுச்சு. அதுக்கடுத்து அவருக்கு விபத்து வந்துச்சு. அதே மாதிரி வந்து ரேஸில் வந்து கலந்துக்கிட்டு தன்னுடைய மனதை வேறு இடத்துல செலுத்தினார். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வந்து அந்த ஒரு படமே தான் அந்த 2.5 வருஷம் சாப்பிட்டுச்சு. அந்த 2.5 ஆண்டு காலத்தை முழுசாக வந்து அந்த ஒரு படமே வந்து எடுத்துக்கிச்சு. அதனால் அடுத்தடுத்து படங்கள் வந்து ஒரு ஹிட் அடிக்கும். அஷ்டமன்னா என்ன அர்த்தம்? அஷ்டம்னா 8ன்னு அர்த்தம். 8ஆம் நம்பர் யாரோட நம்பர்? சனீஸ்வரோட நம்பர். இப்போ சந்திரனானப்பட்டவர் 8ஆம் இடத்துல இருக்காருன்னா அது சந்திராஷ்டம தோஷம்னு சொல்லுவோம். அதனால தான் நம்ம வந்து ஆர்டி ஆஃபீஸில் நம்பர் வாங்கும்போது 8ஆம் நம்பர் வேணான்னு சொல்லுவோம். அந்த சனி உச்சமானவர்கள் 8ஆம் நம்பரை எடுத்துக்குவாங்க. அதனால் வந்து சனீஸ்வர பகவான் ஆளக்கூடிய இடம்ங்கிறது அஷ்டமச்சானத்துக்கு எந்த கிரகம் போனாலும் வந்து சிரமத்தை தான் கொடுக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அவருக்கு இருந்துச்சு. அது இனிமேலுக்கு அவருக்கு இல்லை, அதெல்லாம் மாறி போச்சு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அவருக்கு படங்கள் வெற்றி அடைக்கும். அதேமாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் மிக சிறப்பாக இருக்கும். அஷ்டமத்து சனியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் அஜித்துக்கு அவர் இந்த காலகட்டத்தில் நடக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை, அவருக்கு நடந்துச்சு தானே. விடாமுயற்சி படம் பெரிய ஒரு படம் தானே ஃபெயிலியர். அதான் அது அந்த ஒரு படமே தான் 2.5 வருஷம் எடுத்துச்சுல்ல. அந்த 2.5 வருஷம் அந்த படத்தோட டென்ஷன்லாம் இருந்துச்சுல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி விபத்தானார். அதுக்கு அந்த மாதிரி ரேஸ்லாம் கலந்துக்கிட்டு அதுலேயும் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆனார். அதுக்கப்புறம் அஷ்டமத்து சனி நிறைவு பெறும்போது தான் வெற்றி பெறாரு. அதனால் அது வந்து அஷ்டமத்து சனி அவரோட வேலையை அவர் காட்டி தான் போவார்.